20 ரூபா தாங்க. ஏ பவித்ரா, ஹே நில்ல வர. ஏய் மீனா, ஏய் எப்படி இருக்க நீ? ஏய் நான் நல்லா இருக்கேன், நீ இங்க இருக்க? ஆமா, நான் இந்த மார்க்கெட்க்கு வருவேன், ஆனா உன்னை பார்த்ததே இல்லையே. எப்பவுமே அவர் தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் நான் இருக்கேன். என்னாச்சுடி? பைக்ல போறப்ப ஒரு ஆட்டோக்காரன் மோதிட்டான். ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல. ஆமா, நீ இங்க எவ்வளவு நாளா இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க தான் இருக்கேன். அப்படியா? உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? என்கேட் இருக்கல, ஹார்ட் ஃபவுண்டேஷன். ஆமா, அது எங்களோடது தான். அப்படியா? போன வாரம் கூட எங்க மாமனார் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி உங்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரு. ஓஹோ. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஆ, அது ஓ, பொறுமையா பத்துக்கலான்னு இருக்கியா? ஆ, எனக்கு ஒரே ஒரு பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓ. பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. அட்ரஸ் தரேன், கண்டிப்பா நீயும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். நீயும் ஃபேமிலியோட வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். குடு பைய குடு. ஏய் கம்மியா போடு, இருக்கிறது 2 பேரு. போதும் விடு, போதும். ஆமா, நந்தினி கான்டாக்ட்ல இருக்காளா? நந்தினி, சித்ரா, வள்ளி எல்லாரும் கான்டாக்ட்ல இருக்காங்க. நீ மட்டும் தான் கான்டாக்ட்ல இல்ல. நாங்க நினைச்சோம் நீ வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பேன்னு. இல்ல இல்ல, இங்கதான் இருக்கேன். எனக்கு நந்தினி நம்பர் கொடுக்க முடியுமா? ஷோ, கண்டிப்பா. ஒரு நிமிஷம் சொல்லு. 9952086609. 86609. என்னோட நம்பர் எடுத்துக்கோ. கண்டிப்பா. 9845123809. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மீனா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வரேன். சரி, போயிட்டு வா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? இல்ல, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போறீங்க. ஏய் இங்க பாரு, ஏன் சும்மா இப்படி கசகசன்னு பேசிட்டு இருக்க? நான் இப்ப சாப்பிடுமா வேணாமா? அததான் நானும் கேக்குறேன். சமைச்சு வச்சதை சாப்பிடாம ஏன் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறீங்க? ஓ, நீ சமைச்சு வச்சுதான் சாப்பிடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? தயவு செஞ்சு நிம்மதியா சாப்பிடாது விடு. ரெண்டு பேருக்கும் வீட்ல இருந்தா டிவி பாக்குறதே தான் வேலை. வாங்க போய் சாப்பிடலாம். சரி போ வரேன். வாங்க போலாம். போ வரேங்கிறேன். மம்மி போன். மா நீயே எடுத்து யாருன்னு தான் பாருமா. டேய் சார்ஜர் வயரை எடுத்து விட்டுட்டு பேசு. சரிங்க தாத்தா. ஹலோ ஹலோ, நந்தினி இருக்காங்களா? நந்தினி எங்க அம்மா தான். நீங்க யாரு? தீபிகா, போன் எடுத்துட்டு வா. இதோ வர மம்மி. யார் போன்ல? நேம் வரல மம்மி. ஹலோ, யாரு? நந்தினியா? ஆமா, நீங்க? ஹேய், நான் பவித்ரா பேசுறேன்டி. ஹே பவித்ரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. சரி, இப்போ எங்க இருக்க? சென்னையில. சென்னையிலயா? ஆமா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சென்னையில தான் செட்டில் ஆயிருக்கேன். ஓ சூப்பர் டி. ஆமா, உன் பொண்ணு ரொம்ப கியூட்டா பேசுறாடி. பேர் என்ன? தீபிகா. நீ இப்போ எந்த ஊர்ல செட்டில் ஆயிருக்க? இங்கதான், ஊர்ல தான் இருக்கேன். ஓ, வீட்டோட மாப்பிள்ளையா? சூப்பர் டி. ஹலோ நந்தினி. ஹே, மீனா சென்னையில தான் இருக்கா தெரியுமா? ஹே, அவ தாண்டி உன் நம்பரையே கொடுத்தா. நம்ம காலேஜ் முடிஞ்ச அப்புறமா மீட் பண்ணவும் இல்ல, பேசிக்கவும் இல்ல. ஆமா, உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. வா கிளம்பி ஊருக்கு வா. வரேன். ஆமா,
அப்பா அம்மாலாம் இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சீக்கிரமே உன்னை பார்க்க வரேன். சரிடி, பாய். ம். 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 என்ன இது? ஏய் இது எதுக்கு இப்போ எடுத்து பார்த்துட்டு இருக்க? என்ன இது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதை வச்சுட்டு உன் வேலையை பார்ப்போ. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்ப இவ்ளோ கோவப்படுற? உனக்கு சொன்னா புரியாது. குடு. சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு. பவித்ரா, பவித்ரா, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன மாமா, வழக்கம் போல எங்க கல்யாண நாளைக்கு நீங்க கோவில் போயிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா. வருஷம் நல்லது நடக்கணும்னு நீங்களும் கோவில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலையே மாமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் தான் உங்களுக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சேன். ஆனா ம்? அவன் கிடக்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இந்த நிலைமை கண்டிப்பா ஒரு நாள் மாறும். நானும் அதை நினைச்சிட்டு தான் மாமா இருக்கேன். இந்தம்மா பிரசாதம் வாங்கிக்கம்மா. தம்பி, பிரசாதம் கொஞ்சம் வாங்கிக்கப்பா. அதை விடு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு தேவையான மாத்திரை எழுதி தரேன். சரிங்க. சொல்லி தானா போயிடும். சரிங்க டாக்டர். வாங்க. We are ready to visit on this number. உட்காருப்பா. அடிக்கடி என் பையன் நெஞ்சுவலின்னு கத்துறான் டாக்டர். 4-5 மாசமா நிறைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டோம். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். ஆனா வலி மட்டும் நிக்கலன்னு கத்திக்கிட்டே இருக்கான் டாக்டர்.